ஹாய்ல வணக்கம். நம்ம எஸ்கேனாவுடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படிங்கிறது, அடுத்த வாரம் நம்ம எஸ்கேனாவுடைய ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. என்ன மூவி அப்படி மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரஜினி முருகன் படத்தை அந்த நேரத்தில் யாரெல்லாம் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு சான்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை தேட்டரில் போய் பார்த்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு படத்தில் சாங்ஸு, காமெடி இந்த மாதிரி எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை மக்கள் அந்த நேரத்தில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் அந்த நேரத்தில் செலிப்ரேட் பண்ண மறந்துருந்தீங்களோ, இல்லைனா இந்த ஒரு படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே மறுபடியும் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆவலோடு இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு நியூஸ் அப்படி கிடைச்சிருக்கு. இந்த மார்ச் 14 அன்னைக்கு இந்த ஒரு படம் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ ஆஃபீஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எஸ்கேனா நெக்ஸ்ட் இப்போ பராசக்தி இதோடைய ஷூட்டிங்கில் தான் இருக்காரு. இப்போ ஸ்ரீலங்கா நம்ம எஸ்கேனா போக போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே ஸ்ரீலங்காவில் உள்ள நிறைய ஃபேன்ஸ் அப்படிங்கிறது ப்ரோ எப்போ வரப்போகிறாரு அப்படிமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் அது எந்த இடம் அப்படிமா நம்மளுக்கு சரியாக தெரியல. ஸோ இப்போ நம்ம எஸ்கேனா ஸ்ரீலங்காவுக்கு இன்றைக்கி கிளம்பிட்டாரு. இப்போ பராசக்தியோடைய நெக்ஸ்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. இது வந்து ஒரு பெரிய ஷெட்யூல் அப்படி மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோடைய ஷூட்டிங் எல்லாமே ஜெட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு அப்படின்னால கண்டிப்பாக இதோடைய ஷூட்டிங்கும் கூடியில் முடிஞ்சிருங்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய கான்ட்ரவர்சி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அது என்னென்ன அப்படிமா நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம எஸ்கேனாவுடைய SK26 இந்த ஒரு படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு SK26 டைரக்ட் பண்ணுறா இருந்தது அப்படிங்கிறது விநாயக் சந்திரசேகரன். அவர் வந்து இப்போ SK24 டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ SK26 யார் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படி மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும்போது மலையாளம் டைரக்டர் கூட நம்ம எஸ்கேனா ஒரு டாக் போயிட்டுருக்கு அப்படிமா சொல்லி நம்ம எஸ்கேனாவே சொல்லியிருந்தார். ஸோ இப்போ அந்த டேரக்டர் யார் அப்படிமா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 2018 அப்படிங்கிற ஒரு மூவி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படத்தோடைய டேரக்டர் தான் இப்போ SK26 இயக்க போகிறாரு அப்படிமா சொல்லி நம்மளுக்கு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்தில் இன்னும் கூடுதல் அப்டேட்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது அப்படிங்கிறனால நம்ம அதை பற்றிலாம் சொல்ல வேணாம். அண்ட் 2018 அந்த ஒரு மூவி பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு படம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம எஸ்கேனை வச்சு பண்ண போகிற பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட் மூவிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோடைய கதை என்ன, இதில் மற்ற அப்டேட்லாம் என்னென்ன வெளியேற போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிற அப்டேட் அப்படிங்கிறது அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மாத்திராம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.